ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பாலிட்டிக். நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். இந்த பாலிட்டி பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இல்லாமல் உங்களால் இந்த 2 எக்ஸாம்ஸில் எதையுமே கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் சூப்பராக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் டாபிக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15லேருந்து 18 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யூபிஎஸ்சியில் வந்து என்ன கேட்குறாங்க, எவ்ரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இட் கேன் பி பிட்வீன் 15 to 18. ஓகேவா? இதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமாக 13லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஆன்சர் எழுதுவீங்களோ, கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு நம்ம ரெடியாக போகிறோம். அப்படி ரெடியாக போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாமில் வந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகும். ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செக் பண்ணுவோம், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, which of the following personalities mentioned below demanded constituent assembly for India very first time even before the Congress? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு முன்னாடியே இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சனாலிட்டி டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேரு இருக்காங்க, எம்என் ராய் இருக்காங்க, காந்தி இருக்காங்க, போஸ் இருக்காங்க. இந்த 4 பேர்ல யாரு கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரியணும். ஓகே, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எதுக்கு? கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வேணும். ஓகேவா? அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு, ஓகேவா, நமக்கு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும். இந்தியாவுக்குன்னு ஒரு செப்பரேட்டான அரசியல் அமைப்பு வேணும். அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அசம்பிளி ஒன்று வேணும். ஓகேவா? அதை யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா எம்என் ராய். இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு காங்கிரஸ் இல்லாத கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒரு மனுஷன். ஓகேவா? ஹீஸ் அ கம்யூனிஸ்ட் பர்சன், காங்கிரஸ் பர்சன் கிடையாது. ஓகேவா? மிச்சம் எல்லாருமே காங்கிரஸ் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. நேருவா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வரைக்கும் காங்கிரஸ் கூட கனெக்டட் ஆகிருப்பாங்க. ஆனா எம்என் ராய் வந்து என்ன பண்ணுவாரு, இஸ் அ கம்யூனிஸ்ட் பர்சன். இவர் தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் 1934 என்ன பண்ணியிருப்பாரு, இந்தியாவுக்குன்னு நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும், நம்மளோட கான்ஸ்டியூவன்ட்டை நம்மளே டிசைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 1935 என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸே வந்து ஆமா நமக்கு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணது 1935. ஓகே, இந்த ஐடியாவை வந்து நம்மளோட நேருவும் காந்தியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸுக்கும் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஓகே, எம்என் ராய் தான் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் who demanded for constituent assembly at very first. ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எதை பேஸ் பண்ணி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து கேபினெட் மிஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி 1946 வந்து என்ன பண்றாங்க, செட்டப் பண்றாங்க. ஓகே, கேபினெட் மிஷன் பிளானை பேஸ் பண்ணி 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து என்ன பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. இது வந்து பார்த்தா ஃபுல்லி எலெக்டட் பாடியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகே, இன்டைரக்டட் எலெக்டட் பாடி. ஸோ இதோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுக்கு தேவையான கான்ஸ்டிடியூவன்ட்டை ஆர் இந்தியாவுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனை டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இவங்களோட முக்கியமான வேலை.
இதை எப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பை த டைம் ஜான்வரி சாரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th டிசம்பர் 1946 தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டிருப்பாங்க. 9th டிசம்பர் 1946 தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடந்திருக்கும். ஓகே, கான்ஸ்டியூண்ட் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே இருக்காரு. 26th நவம்பர் 1949. ஓகே, 26th நவம்பர் 1949 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டியூவண்ட்டை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை 26th நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணியிருந்தா கூட இட் கேம் இன் டு ஃபோர்ஸ். எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1950 ஜான்வரி 26 தான் வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோ இல்லை கான்ஸ்டியூண்ட்டை பற்றின சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு முக்கியமான சில டேட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அது இதில் என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9th டிசம்பர் 1946 adapted 26th November 1949 force came into force பார்த்தீங்கன்னா 26th Jan 1950. இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது டைம்லைன் கேட்கும்போது நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Regulating Act of 1773 related question. With respect to Regulating Act of 1773, which of the following provisions are correct? So, correct statement கேட்டிருக்காங்க. Okay. First statement. It deprived the legislative powers of Bombay and Madras. So, legislative powers of Bombay and Madras வந்து என்ன பண்ணிட்டாங்க, deprive பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் first statement. Second statement, it made Governor General of Bengal as Governor General of India. This is second statement. Third statement, it contained provisions for the creation of Supreme Court in Calcutta. Fourth, it made EIC company as pure administrative body. Okay. So இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா it deprived the legislative powers of Bombay and Madras. நம்மளோட ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை அண்ட் அஃபேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஓகேவா? ஸோ அதில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பாம்பே அண்ட் மெட்ராஸோட கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கவர்னர் ஆஃப் பெங்கால் அவருக்கு கீழே சபார்டினேட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த மேட்டர்ஸ்ல அப்படின்னா வார் அண்ட் அதர் பாலிசி ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிப்ளமசிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சபார்டினேட்டா மாற்றியிருப்பாங்க. ஆனா அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து டிப்ரைவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் மேட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பார்த்தாலே நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா எங்க கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அகெயின் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் வரல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கண்டெயின் ப்ரொவிஷன் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கட்டா. எஸ், ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கல்கட்டால ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, 1774 கல்கட்டால ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருக்கு. நவ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்,
So it made EIC as purely administrative body. So purely administrative பாடியா இதுல மாத்துனாங்களா அப்படின்னா அகெயின் the answer is no. ஏன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் என்ன பண்ணிருப்பாங்க, கம்பெனியோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இது ரெகுலேட்டிங் ஆக்ட்ல கிடையாது. ஸ்டில் இவங்க வந்து கமர்ஷியல் பாடியா தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ டோட்டலா கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, 2 தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 4th ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஸோ 1 ஒன்லி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு வந்து பாலிட்டியில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியா தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டிஸையும் ரெகுலேட் பண்ணணும், அது ரிலேட்டடா நம்ம வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இஷ்டத்துக்கு கம்பெனி நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வேல்யூ அண்ட் மார்க் கண்டெய்னிங் டாபிக்ஸ்னா வந்து அது இந்த பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஸ்பெக்ட் டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 which of the following provisions are correct? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பத்தின கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the board of control created under this act not only supervised commercial matters of EIC but also supervised the political matters. ஸோ 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரியேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். அது என்ன பண்ணியிருக்குன்னா, சூப்பர்வைஸ்டு கமர்ஷியல் மேட்டர்ஸ் ஆஃப் EIC, ஆல்சோ சூப்பர்வைஸ் த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கன்ஃபார்மா கரெக்டான ஸ்டேட்மெண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தெரிஞ்சவங்க. நம்மளோட பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ரெகுலேட் பண்றதுக்கு, அதை இன்னும் சரி பண்றதுக்காக தான் வந்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, கிரியேஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது யார் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை டீல் பண்ணக்கூடிய பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு செட்டப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்க வந்து டைரக்டா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட இன்னொரு ஆம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி ரோல் என்னன்னா, பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை வந்து டீல் பண்றது மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு கமர்ஷியல் மேட்டர்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த கமர்ஷியல் மேட்டர்ஸை டீல் பண்றதுக்கு செப்பரேட் பாடி ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? அவங்க யாருன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை பார்த்துக்கிட்டது யாருன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் ஓன்லி சூப்பர்வைஸ்ட் கமர்ஷியல் மேட்டர்ஸ் பட் ஆல்சோ சூப்பர்வைஸ்ட் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட், it increased the control of British Parliament over functions of the EIC and brought under it ambit. இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்டா கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலி நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட கண்ட்ரோல் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருந்திருப்பாங்க. அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ராங்கா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இந்த பர்டிகுலர் கம்பெனி மேல இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இட் give importance to the greater control. Okay, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், it gives exclusive power to Governor General of India to legislate for entire territorial possessions of EIC in India.
ஆக்சுவலி இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட் எப்போ வருது அப்படின்னா நமக்கு வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற கான்செப்டே வருது. இது வரைக்கும் அதாவது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் டைம்ல என்ன இருக்குது அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். செகண்ட், இதுல வேற இன்ஃபரன்ஸ் என்ன நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு லெஜிஸ்லேட் ஃபார் என்டையர் டெரிட்டோரியல் பொசிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. ஆக்சுவலி பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல டெரிட்டோரியல் பொசிஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலியமா கம்பெனி வச்சிருக்க எல்லா டெரிட்டரிஸ்க்கும் கிடைச்சிருக்கும். ஓகேவா? பட் அதை டீல் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வந்து அகெயின் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 கிடைச்சிருக்கும். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஆப்ஷன் ஏ, ரெண்டு ஆப்ஷன் சி. இது ரெண்டுமே வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி வந்து பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இன்னும் ஹையர் கண்ட்ரோல், கிரேட்டர் கண்ட்ரோல் நம்மளோட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அகெயின் இவங்க கேட்கறது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை தாண்டி நமக்கு நிறைய சில இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது வந்து நம்மளோட சில ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக அரைவ் ஆகிறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது என்னன்னு பார்த்தா நம்ம வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவுன்சில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலோட மெம்பர்ஸ், டோட்டல் மெம்பர்ஸ் வந்து என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தா 4 இருந்திருக்கும். அந்த பர்டிகுலர் கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலோட மெம்பர்ஸை வந்து 4லேருந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, 3 வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஓகேவா? இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ட் மூலியமா தான் வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷனை டீல் பண்றதுக்கு செப்பரேட் பாடியும், பொலிட்டிக்கல் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை டீல் பண்றதுக்கு ஒரு செப்பரேட் பாடியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து டியூவல் கண்ட்ரோல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்தப்போ நமக்கு இம்பார்ட்டன்டான கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்டில் வாரன் ஹாஸ்டிங் தான். ஓகேவா? இவர் தான் வந்து என்னவா இருந்திருப்பாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்திருப்பாரு. அண்ட் இந்த டைம்லயுமே வந்து பாம்பே பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் என்னவா தான் இருந்திருக்கும், பெங்காலோட சபார்டினேட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கும் எல்லா மேட்டர்ஸ்லையுமே. ஓகே, ஸோ இது எல்லாமே சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதெல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். While Warren Hastings was made as Governor General of Bengal under the Regulating Act, William Pentick was made as a Viceroy of India under the Government of India Act 1858. Okay. Second statement பார்த்தா while the Charter Act 1813 ended the monopoly of EIC over Indian trade, it exempted tea and trade over China. So இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா while allowing EIC to control the administrative functions for another 20 years, Charter Act 1813 also allowed missionaries to preach in India. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபார்மேட்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? 2-3 கான்செப்டை வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி பேட்டர்ன்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நமக்கு வந்து எப்பவுமே 2 டாபிக் 3 டாபிக்கோட இன்டர் கனெக்ஷன் தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரைட்டா தப்பான்னு சூஸ் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெத்தடு. ஸோ நமக்கு வந்து 2-3 கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர் அரைவ் பண்றதுக்கு சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே இப்போ வந்து கொஸ்டினை வந்து டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், while Warren Hastings was made as a Governor General of Bengal under the Regulating Act. ஸோ இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா கரெக்ட். ஏன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு
மாத்தினது எது? ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ அப்போ யார் பர்டிகுலர் பர்சன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா ஃபர்ஸ்ட் வந்தாரு? வாரன் ஹாஸ்டிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கமா வரைக்குமே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. While William Pentic was made as a Viceroy of India under the Government of India Act 1858. கரெக்ட். எது கரெக்ட் அப்படின்னா, வைசிராய்ங்கிற போஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 தான் வந்துச்சு. ஆனா வில்லியம் பெண்டிக்கு தான் வந்து வைசிராயா ஃபர்ஸ்ட் வந்து டெசிக்னேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாதி ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கரெக்ட், செகண்ட் ஆஃப் வந்து தப்பு. ஸோ டோட்டலாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லார்டு வில்லியம் பென்டிக் வந்து என்னவா இருப்பாரு? லார்டு வில்லியம் பென்டிக் வந்து நம்ம சார்ட்டர் ஆக்ட் 1833 தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா கன்வெர்ட் ஆகிருப்பாரு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வில்லியம் பென்டிக் வைசிராயா ஆக மாட்டாரு. லார்ட் கேனிங் தான் என்ன ஆகுவாரு? வைசிராயா, ஃபர்ஸ்ட் வைசிராயா வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து தப்பு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 பத்தி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 ஆக்டை பத்தின கிளியர் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணி ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டா இல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்பரண்ட்லி தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், while Charter Act 1813 ended the monopoly of EIC over Indian trade, it exempted tea and trade over China. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன பண்றாங்க? சார்ட்டர் ஆக்ட் 1813 இந்தியா மேல இஐசிக்கு இருந்த மோனோபோலி என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க மோனோபோலி ட்ரேட் வந்து இந்தியா மேல பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து 1813 ஆக்ட்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா சில எக்ஸம்ஷன் மட்டும் இஐசிக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஓவர் டீ அண்ட் ட்ரேட் ஓவர் சைனா. சைனா கூடயும் டீல ட்ரேடு பண்றதுக்கும் ஸ்டில் மோனோபோலி என்னதான் ஆயிட்டு இருந்துச்சு, கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரி, எப்போ டீ அண்ட் சைனா கூட ட்ரேடு பண்றதுக்கான மோனோபோலி ஓவர் ஆகுதுன்னு பார்த்தா சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து டோட்டலா இருந்த எல்லா மோனோபோலியும் ஓவர் ஆகுது. டீ மேல இருந்த மோனோபோலியும் கேன்சல் ஆகுது, ட்ரேட் சைனா கூட ட்ரேட் பண்றதுக்கான மோனோபோலியும் கேன்சல் ஆகுது. 1833 பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு கமர்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே 1833 தான் நடக்குது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், while allowing EIC to control the administrative functions for another 20 years. Charter Act 1813 also allowed missionaries to preach in India. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இல்ல இந்த கண்டென்ட் பத்தின கிளியர் நாலேஜ் இருந்தா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ எவ்ரி இயர் கம்பெனி நம்ம இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்றதுக்கு அந்த சார்ட்டரை வந்து எவ்ரி 20 இயர் வந்து என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1813 வந்து ஒரு 20 இயர்க்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. அகெயின் 1833 வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. அகெயின் 1853 மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான 20 இயர் ஃபுல்லா வந்து ரெனியூவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த கம்பெனி ஆர் டேக் ஓவர் த கம்பெனி அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஆக்ட்லையுமே 20 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெனியூவல் பீரியட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை அனதர் 20 இயர்ஸ்க்கு பண்றதுக்கான பர்மிஷன் இதுல கிடைச்சிச்சு. அண்ட் இது ஆல்சோ அலவுட் மிஷனரிஸ் டு ப்ரீச் இன் இந்தியா. எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய மிஷனரிஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ள அவங்களோட ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆக்ட் மூலியமா வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால கம்ப்ளீட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். டோட்டலா நமக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்
ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைட் ஆன்சர் 2 ஒன்லி. ஓகே. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ராம்சே மெக்டொனால்ட் ஹாஸ் நோ கனெக்ஷன் வித் கம்யூனல் அவார்டு. ராம்சே மெக்டொனால்டுக்கும் கம்யூனல் அவார்டுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காந்திஜி வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் டு அட்ரஸ் டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, காந்திஜி டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு கம்யூனல் எலக்டோரேட் கொடுக்கறதுக்கு ஃபேவரா இருந்தாரு அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பூனா பேக்ட் ஹேஸ் சம் கனெக்ஷன்ஸ் வித் கம்யூனல் அவார்டு. பூனா பேக்டுக்கும் கம்யூனல் அவார்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அம்பேத்கர் ஹேட் நோ சே இன் பூனா பேக்ட். பூனா பேக்டுக்கும் அம்பேத்கருக்கும் எந்த விஷயமும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா 4 டிஃப்ரெண்டான ஸ்டேட்மெண்ட், பட் எல்லாமே கனெக்டட் டு ஒன் கான்செப்ட். என்னன்னா கம்யூனல் அவார்டுங்கிற ஒரு கான்செப்டோட கனெக்டடான இஷ்யூஸ். ஓகேவா? உங்களுக்கு கம்யூனல் அவார்டு பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளியர்லி arrive the solution என்ன அப்படிங்கிறது. பட் இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் நோ ஐடியா அபவுட் த கம்யூனல் அவார்ட், தென் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆக்சுவலி கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட ராம்சே மெக்டொனால்ட் 1932 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா செப்பரேட் எலக்டோரேட். அவங்களோட கம்யூனிட்டி ஹெட்டை அந்தந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் எலெக்ட் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முஸ்லீமோட தலைவரை வந்து முஸ்லீம் மக்கள் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்டியனோட தலைவரை வந்து கிறிஸ்டியன் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கம்யூனல் அவார்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எப்போ இந்தியாவுக்குள்ள எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் இல்லைன்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் 1909 தான் வந்து இந்த கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த கான்செப்ட்ல தான் வந்து முஸ்லீம்ஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னா, செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே முஸ்லீம்ஸ்க்கு தான் வந்து தன்னோட தலைவர்களை முஸ்லீம் மக்களே சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அகெயின் பை த டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனல் எலக்டோரேட் ஆர் செப்பரேட் எலக்டோரேட்டுங்கிற கான்செப்டை வந்து யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சீக்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கிடைச்சது மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்ல. அதுக்கப்புறம் சீக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 மூலியமா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டில் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து கம்யூனல் அவார்டு. ஓகே. பை த டைம் ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணியிருப்பாரு, 1932 வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எடுத்துட்டு வந்திருப்பாரு த்ரூ கம்யூனல் அவார்டு. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் பீப்புளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் ஹேஸ் நோ கனெக்ஷன்ஸ் வித் கம்யூனல் அவார்டுங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், காந்திஜி வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ். காந்திஜிக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா, இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க மெஜாரிட்டி எதுல இருந்தாங்க அப்படின்னா ஹிந்து கம்யூனிட்டியில தான் இருந்தாங்க. நம்ம இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருந்தாங்க இல்லையா, வர்ணா சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி இருந்ததுல டிப்ரெஸ்டு கிளாஸஸுமே வந்து வித்தின் த ஹிந்து ஃபோல்டுக்குள்ள தான் வந்தாங்க. ஒருவேளை இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்டோரேட் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஹிந்து கம்யூனிட்டியே வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு காந்தி நினைச்சாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஹி இஸ் நாட் ஓகே வித் ஆர் ஹி இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த கம்யூனல் பிரின்சிபல் communal electorate principle to the depressed classes. He is not okay with this concept. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். மூணாவது, பூனா பேக்ட் ஹேஸ் சம் கனெக்ஷன் வித் கம்யூனல் அவார்டு. எஸ், எக்ஸாக்ட்லி. பூனா பேக்ட்ல இல்லைன்னா கம்யூனல் அவார்டு மூலியமா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு இந்த செப்பரேட் எலக்டோரேட் கிடைச்சதுல ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம அம்பேத்கர் அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஸ்டு கிளாஸஸோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண வைக்கணும், இவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும்
அதுக்கு இவங்களை சார்ந்த ஒரு தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருந்தாரு. அதுக்கு கிடைச்ச பலன் தான் இந்த கம்யூனல் அவார்டுன்னு அம்பேத்கர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம காந்திக்கு வந்து அது ஒத்து வராததுனால அன்பார்ச்சுனேட்லி காந்தி என்ன பண்ணுவாரு, ஏர்வாடா ஜெயில வந்து சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாரு. அப்படி இருக்கிறதுனால நம்ம அம்பேத்கர் வந்து ஃபைனலா என்ன பண்ணுவாரு, காந்தி கிட்ட போயிட்டு ஒரு சமரசம் பேசி அதுல என்னத்தாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்த்துட்டு இந்த கம்யூனல் அவார்டை வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து ஜாயிண்ட் எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஓகேவா, ரிசர்வ்டு சீட்டுங்கிற கான்செப்ட் இதுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது மூலியமா இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அம்பேத்கரும் காந்திஜியும் பிளான் பண்றாங்க. அதுதான் அதுக்கான அக்ரிமெண்ட் சைனிங்கை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பூனா பேக்ட்னு சொல்றாங்க. ஸோ பூனா பேக்ட் ஹேஸ் சம் கனெக்ஷன் வித் கம்யூனல் அவார்டு. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட்லி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அம்பேத்கர் ஹேட் நோ சே இன் பூனா பேக்ட். இப்பதான் பார்த்தோம், அம்பேத்கர் தான் வந்து என்ன பண்ணாரு, இந்த பூனா பேக்ட்ல வந்து சைன் பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ அதனால அம்பேத்கருக்கு எந்த சேயிங் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, தேர்டு கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஒன் ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் தேர் ஆஸ்கிங் ஃபார் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே இந்தியன் பாலிட்டியில ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். 5 டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் கான்செப்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்ரோச் பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே இதே மாதிரி பேட்டர்ன்ஸ்ல தான் இருக்கும். நமக்கு 2-3 கான்செப்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான சொல்யூஷனை அரைவ் ஆகும். ஸோ இனிமே வர அப்கமிங் வீடியோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்சிக்யூ ஃபார்மேட்ல தான் இருக்கும். நான் நிறைய கான்செப்டை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. எனிவே கண்டினியூ பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.